ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். பிளாக் ஃப்ரூட் கேமோட இன்றைக்கி பார்ட் 1 இதுதான். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி பிளாக் ஃப்ரூட்ஸ் ப்ளே பண்ணுவேன் அப்படின்ட்டு. அவருக்காக தான் நான் இந்த வீடியோவே இப்போ மேக் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு இந்த பிளாக் ஃப்ரூட் ஆக்சுவலி நான் செகண்ட் சி வரைக்கும் போயிருக்கேன். நம்மளுக்கு இப்போ என்ன ரேஸ் இருக்குது, என்ன ரேஸ்னால் ஹியூமன் ரேஸ் தான் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த கேம்குள்ளே போகலாம். நான் சொன்ன யார் கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தோ இந்த சைடில் இருக்காங்க பாருங்கள், இவங்க தான் கேட்டாங்க பிளாக் ஃப்ரூட்ஸ் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவருக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேம் ஆக்சுவலி எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த கேமோட இதுவே இது ஒன் பீஸால் தான் ஒன் பீஸ் இன்ஸ்பயர்டு பை ஒன் பீஸ் தான் இந்த கேமு. இதில் நம்ம நிறைய காயின்ஸு எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஃபஸ்ட் சி செகண்ட் சி லெவலப்பிங் ஃப்ரூட்ஸு இதில் எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே 1 by 1 போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது நம்மளுக்கு லெவல் 1 தான் இருக்குது. இவன்கிட்ட போயிட்டு இவன் தான் கொஸ்ட் கிவர். இவன்கிட்ட போய் பேண்டிட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அஞ்சு பேரை அடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவான். ஸோ இப்போ நம்ம அவனை போய் அடிக்க போகிறோம். அந்த பேண்டிட்ஸ் யாருன்னா அதோ இங்கே இருக்கிறாங்களே இவங்க தான். இவங்களை நம்ம 5 பேரை அடிக்கணும். வாங்க அடிக்கலாம். என் வீடியோவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, டங்குன்னு பெல் அடிச்சுருங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கொடுத்து பெல் ஐக்கனை ஆலில் போட்டுருங்க. நான் இந்த மாதிரி நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் என்ன கேம் கேட்குறீங்களோ நான் அதை போடுவேன்ட்டு. எல்லா கேம்லேயும் சொல்லியிருப்பேன். எல்லா கேம்லையும் சொன்னேன். இல்லை ஃபஸ்ட்டு வீடியோ என்னோடய ஷார்ட்டு அதில் நான் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்து தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ப்ரோ நீங்கள் கேட்டதுக்கு. அவங்க பேர் அவங்களோட இதுவே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு எங்கள் ரைட் சைடில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஓகே, இப்போ லெவல் 5 வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா 2 வாட்டி லெவல் அப் 4ன்னு வந்திருக்கு. இந்த எபிசோடில் நம்ம எவ்வளோ ஐலாண்ட் போகலான்னா ஜங்கிள் வரைக்கும் போகலாம். ஜங்கிளில் லாஸ்ட் பாஸ் வரைக்கும் நம்ம இன்றைக்கி போகலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம போய் அடிப்போம். கொஸ்ட்டு தாடா டே, போர் அடிக்குதுடா. நான் நிறைய போட்டு அடிக்கணும், அதனால் எனக்கு கொஞ்சம் கொஸ்ட்டு தான். வாங்க நம்ம இவனை போட்டு நம்ம செம்மையாக அடிக்கலாம். எப்படி இந்த இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த அனிமேஷனு இந்த கேம் நல்லா இருக்கா சொல்லுங்கள். இந்த கேமில் நான் முன்னாடியே விளாட்ருக்கேன். இதில் செகண்ட் சி வரைக்கும் நான் போயிருக்கேன். அப்புறமா நானே விட்டேன். இப்போது இந்த டேஷ் கொடுத்தா இதோ இங்கே பக்கத்தில் இந்த டேஷ் இருக்குல்ல, அதுனா அப்படியே இங்கே வரைக்கும் போகும். நெக்ஸ்ட்டு இப்படி பண்ணால் இது வாக்கு, மறுபடியும் அதே கொடுத்துட்டா வாக்கு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரே நிமிஷம் இவனை அடித்து முடிச்சுட்டே வருவோம். என்ன விஷயம்னா, இங்கே மெனு இருக்குல்ல, அதில் ஸ்டாட்ஸ் இருக்கும். ஸ்டாட்ஸ்னால் என்னென்னா மெல்லினா காம்பேட்டு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஜிதிக் இதான் காம்பேட்டு. நெக்ஸ்ட்டு இதுவே நம்ம மெல்லிக்கு 2 கொடுத்தோன்னா இப்போ 3 இருக்குன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இப்படி இப்போ காம்பேட்டை வச்சு அடிச்சிட்டோன்னு வைங்களேன். அங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. பார்த்தீங்கன்னா 10 3 அந்த மாதிரி போகுது பாருங்கள். இதுவே வெயிட் பண்ணுங்கள். இதுவே இப்போ நம்ம இன்னொன்று 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோன்னா, இப்போ நம்ம இவனை அடித்தா இல்லைப்பா அதே திருந்தாங்க காமிக்குது. ஏதோ பக்கில் ஆயிடுச்சு போல். இருங்க நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போம். சரி, ஒரு 7 வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ இவனை அடித்து பார்த்தா பார்த்தீங்களா 11 வருதா. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு பிளாக் ஃப்ரூட்டை வச்சு நம்ம ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம விளையாட போகிறோமா, இல்லை ஸ்வாடு வச்சு விளையாட போகிறோமான்னு கேட்டால், நம்ம ஃபஸ்ட்டு இந்த காம்பேட்டை வச்சு விளையாடலாம். ஐயோ வாய் திடீர்னு கொண்டாடுது கைஸ். ஃபஸ்ட் நம்ம இப்போ இந்த காம்பேட்டை வச்சு விளையாடுறோம்.
ஏன்னா வந்து காம்பேட் தான் வந்து பவரு. இப்போ வந்து நம்ம தண்ணியில் குடித்தா நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. இதுவே நம்ம 50 லெவல் வந்ததுக்கப்புறம் தண்ணியில் குடித்தா தான் சோழி முடிஞ்சிச்சு, ஹெல்த்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ முதல்ல வந்து இந்த ஸ்டாட்ஸை தொட்டு இப்போ இதில் 7 இருக்கா. டிஃபென்ஸ்னால் நம்மளோட இப்போது மெல்லி கொடுத்துட்டோன்னா எனர்ஜியும் இங்கே கீழே எனர்ஜியும் இதுவாகிடும், பூஸ்ட் அப் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நிறைய இது வந்துடும். அதே மாதிரி இல்லாமல் இதுவே வந்து டிஃபென்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் கொடுத்தோன்னா அதே 88 கொடுத்துட்டோன்னா இங்கே பாருங்கள் ஒரே ஒரே எனர்ஜியாக இருக்கா. இதுதான். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்ட் போகலாம். உங்களுக்கு சப்போஸ் நெக்ஸ்ட் ஐலாண்ட் எதுன்னு அச்சோ கைஸ், நான் ஒன்று பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு இன்னும் இந்த லெவலே வர 10 ரெக்வயர்ட் டு நெக்ஸ்ட்டு இதுவே வரல கைஸ். அதுக்குள்ளே நான் போட்டை எடுத்துகிட்டு வீராசமாக கலந்துட்டேன், எல்லாரையும் போய் முடிக்க போகிறேன்டா அப்படின்னு. சரி வாங்க நம்ம இப்போது போயிட்டு இன்னொரு வாட்டி எல்லாரையும் பிறந்து கட்டிட்டு வரலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் இப்போ சொல்லிக்கிறேன். என்கிட்ட மைக்கு கேஜெட்ஸ் எதுவுமே இல்லை. அதனால என் பின்னாடி பேக்ரவுண்டில் ஏதாவது வாய்ஸ் கேட்டுன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கோங்க. 1 இந்த 2 இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணதே இல்லை. வாங்க இப்போ யூஸ் பண்ணலாம். எப்படி இந்த சேனலில் இது யூஸ் பண்ணது இல்லைன்னு சொன்னேன். என்னடா பின்னாடி போகிறேன், முன்னாடி என்னடா இவன். வாங்க மறுபடியும் அதை கொடுத்து பார்ப்போமா. ஜிஜிக் 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 இருங்க, அவங்ககிட்ட போய் கொடுப்போம். இங்கே வந்து ஏன்டா வர இருறா அண்ணன், உனக்கு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் வச்சுருக்கேன். இந்த வாங்கிக்கோ இன்னும் ஒரே ஒருத்தனை மட்டும் தான் அடிக்கணும். அட்ரா இந்த வாங்கிக்கோ வச்சுக்கோ. இன்னது இன்னும் ஒரு லெவல் வேணுமா காய்ஸ்? அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் வந்து ஐட்டம்ஸில் போயிட்டு ஐட்டம்ஸ் இல்லை, இதில் வந்து பிளாக் ஃப்ரூட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் ரோபக்ஸ் கொடுத்து கூட நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் எங்கிட்ட ரோபக்ஸ் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாட்ஸில் இங்கே வந்து ஏதோ பண்ணோன்னு வந்தாங்க. இங்கே கிஃப்ட் மாதிரி ஒன்று இருக்குல்ல, இங்கே என்டர் கோடு கொடுத்து இங்கே வந்து சும்மா இல்லை இது. ஆனால் நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணால் தெரியும். MAGIC மேஜிக் ஸ்பேஸ் கொடுக்காதீங்க, BUS பஸ். இப்போ நீங்கள் இது பண்ணிங்கன்னா சக்ஸஸ். உங்களுக்கு வந்து இப்போது கீழே ஒரு டைமர் ஓடுதா, அந்த டைமருக்குள்ளே நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்பயும் அடித்து இப்போது வந்து இந்த குஸ்ட்டு முடித்தா வர லெவலை விட உங்களுக்கு நிறைய லெவல் கிடைக்கும். ஆனால் வந்து இந்த டைமரை வந்து நீங்கள் பத்திரமா யூஸ் பண்ணணும், நிறைய யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்து இது 30 வரைக்குமே வந்து இந்த எல்லாமே ஒரு ஸ்லாட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணணும். 30 வரைக்கும் நம்ம அதை தான் யூஸ் பண்ணணும். அதுவே வந்து ஃபஸ்ட்லேயே நம்ம எல்லாம் காலி பண்ணிட்டோன்னா அப்புறம் 30 போன உடனே சரியாக கிரைண்ட் நம்மளால் பண்ண முடியாது. பாருங்கள் நியூ குஸ்ட் அவைலபிள் வந்துருச்சா, பாருங்கள் லெவல் 10 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஆக்சுவலி இன்னும் 3 பேர் அடிக்கணும். ஒரே நிமிஷம் நான் போய் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஜிங்குச்சுக்கான் போகும்போது உன்னை அடிக்க சொல்லிட்டாங்கடா, வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. அதனால் வாங்கிக்கோ, வச்சுக்கோ. ரெஸ்டிங் பீஸ் பேண்டிக்ஸ் வச்சுக்கோ. என்னோட யூடியூபர் என்னோட ஃபேன் எனக்கு நான் வந்து எந்த யூடியூப் சேனலெல்லாம் பார்ப்பேன், எந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நான் யாரோட சப்ஸ்கிரைபர், நான் வந்து எந்த யூடியூப் சேனல் பார்ப்பேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மீன்ஸ் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நான் மொத்தம் 3 யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் போன வீடியோ நான் கேட்டேன் கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு, யாருமே கமெண்ட் பண்ணல. ஸோ இப்போ நானே வந்து சொல்லிடுறேன். என்னடா இது போட்டு போக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச யூடியூபர் யாருன்னா அது யாரும் இல்லை, நானே தான். எனக்கு என்னையே பிடிக்கும். செகண்ட் வந்து எர்த்து கேமர் பிடிக்கும். தேர்ட் வந்து ஷார்ப் தமிழ் கேமிங் பிடிக்கும். இவங்களெல்லாம் தான் எனக்கு பிடிக்கும். சரி வாங்க இப்போ நம்ம போகலாம். என்னடா போட்டில் ஏறுடா. அதே பையா ஏறு பையா. இப்போ நம்ம போக வேண்டியது சப்போஸ் யாருக்கும் தெரில இப்போ நம்ம எங்கே போகணுன்னா இங்கே வந்து ஒரு காம்பஸ் சிம்பிளை நீங்கள் தொட்டிங்கன்னா இங்கே வந்து ட்ராக்குன்னு கொடுத்துருங்க. லெஃப்ட் சைடில் காமிக்கும், அதே மாதிரி க்ரீன் கலரில் கூட காமிக்கும். இந்த வண்டியில் நீங்கள் உட்காந்து போகும்போது இது இப்படி டச் பண்ணிங்கன்னா சொல்லலாம் மக்களே. காம்பேட்
மட்டும் எடுக்க முடியாது வண்டியில் போகும்போது. இந்த கேம் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பிடிச்ச கேம் தான். டெட் ரைல்ஸும் பிடிச்ச கேம், சில ஹாபி நிறைய விஷயம் பிடிச்ச கேம் தான். பாருங்களேன், யாரோ ஒருத்தன் புத்தா ஃப்ரூட் வச்சுட்டு ஏதோ பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஏன் சாமா அது புத்தா ஃப்ரூட் தான். ஆனால் ஃபஸ்ட்டில் புத்தா ஃப்ரூட் வந்து அவைக்கன் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் புத்தா ஃப்ரூட் வந்து பெஸ்ட்டு டு கிரைண்டிங்னு சொல்லுவாங்கள்ல. சரி, நம்ம முதல்ல வந்து இங்கேருந்து இவங்ககிட்ட MISCன்னு ஒருத்தன் இருப்பான், அவங்ககிட்ட அக்செப்ட்னு கொடுத்தீங்கன்னா ஹோம் செட் பாயிண்ட் ஆகிடும். இப்போ வந்து இங்கே நம்ம கிஃப்ட் பாக்ஸ் பக்கத்தில் வந்து ஹோம் இருக்குல்ல, அது ஹோம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, டெலிபோர்ட் ஆகும். இப்போ உங்கள் ஹோமுக்கு பார்த்தீங்களா, நான் இப்போ ஹோம் கொடுத்ததுனால அது இங்கே தான் ஆச்சு. இந்த ஜங்கிளில் இந்த இடத்துல தான் நான் வந்து ஹோம் கொடுத்ததுனால அது ஸோ வந்து இங்கே என்னோடய ஹோம் செக் பாயிண்ட் ஆகிடும். சரிங்க, என்கிட்ட ஃப்ரூட்டு கேட்போமா? ப்ளீஸ் FRUIT, ப்ளீஸ் ஃப்ரூட், ப்ளீஸ் ஃப்ரூட், ப்ளீஸ் FRUIT, ப்ளீஸ் ஃப்ரூட். I am LV இருங்க, my LV is 10ன்னு போடுவோம். 10 ஓகே, 10ன்னு போட்டாச்சு. ஏ ஃப்ரூட் கொடுங்கடா ப்ளீஸ்டா, மை லெவல் இஸ் 10ன்னு போட்டிருக்கேன்டா. ஸ்டோர் பண்ணிட்டியா மாவனை? இந்தா போடா டேய், ஃப்ரூட்டே எனக்கு வேணாண்டா, அப்படிப்பட்ட ஃப்ரூட் எனக்கு வேணாண்டா, நானே போய் சம்பாரிச்சு உழைச்சி எடுத்துப்பேன்டா. இப்போ வந்து என்கிட்ட குஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போ மங்கியை தான் அடிக்க போகிறோம். காய்ஸ், நம்ம ஒன்று பார்க்கவே மறந்துட்டோம் காய்ஸ், அங்கே டைமர் ஓடிக்கிட்டு இருக்கு காய்ஸ். சொச்சோ, அதை மறந்துட்டோமே. டக்கு டக்குன்னு இந்தாடா வச்சுக்கோடா, வாங்கிக்கூடா, எனக்கு இப்போ நேரமே இல்லைடா. இந்தா வச்சுக்கோ, இந்தா உனக்காக ஸ்பெஷல் அடி. இந்தா அண்ணன் மங்கிக்கு ஒரு ஸ்பெஷல் தோசை. ஓகே, இப்போ 12 லெவல் வந்தாச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், இதுதான் செஸ்ட், இது செஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, காசு கிடைக்கும். நம்ம வேணும்னா வந்து இவங்களை அடித்து கூட காசு எடுத்துக்கலாம். கொஸ்ட் முடிச்சாலே நம்மளுக்கு காசு கிடைக்கும் மக்களே. இந்த வச்சுக்கோ. இப்போ பாருங்க, நம்மளுக்கு 19 ஸ்டார்ட் சேரிச்சு. இது எல்லாமே வந்து நம்ம இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட். ஒரு 11 வந்தாச்சு. இங்கே ஒரு 11, இங்கே ஒரு 11, 1 2 3 1. ஓகே, எல்லாத்துக்குமே 12 வச்சாச்சு. இப்போ என்கிட்ட வந்து ஃப்ரூட்ஸ் இல்லை, அதுக்கு அப்புறம் ஏன்டா பிளாக் ஃப்ரூட்டுன்னு போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தெரில, நானே அறியாமல் போட்டேன். அப்புறமா ஃப்ரூட் வந்த உடனே யூஸ் ஆகும்ல. இந்தாடா வச்சுக்கோடா. அவனை தண்ணியில் தள்ளி விடலான்னு பார்த்தனே. மாப்பிள்ளை தண்ணியில் வரியாப்பா? இந்தா தண்ணியில் வாங்க சார், கொஞ்சம் தண்ணியில் வாங்க. டேய், நான் தானே இங்கே அடிச்சின்னு இருக்கேன், நீ இப்போ எதுக்கு இங்கே வந்து அடிச்சின்னு இருக்கேன்? இந்தா வாங்கிக்கோ. இன்னும் அடிக்க முடியாதா? சரி போப்பா. நான் ஒரு 50 லெவல் மேலே, ஒரு 20 லெவல் மேலே இருந்திருந்தா அவனை போட்டு பொழந்து எடுத்துப்பேனே. இன்னும் நம்ம இப்போ 2 பேர் அடிக்கணும். ஓகே, போட்டு இப்போ பொழந்து எடுக்கிறான். கம்மா ப்ளீஸ் ரோல் ஃபார் மீயா? சியா, என்னடா பண்ணுறீங்க? எங்கடா போகிறீங்க? இருங்கடா நானும் வரேன். இருங்கடா வரேன். அவனை அடிக்க போகிறானா? என்ன பண்ணுறான் இவன்? சார், என்ன சார் பண்ணுறீங்க? இருங்க, அவங்ககிட்ட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து பார்ப்போமா? இல்லை வேணாம், எதுக்கு கொடுத்துக்கிட்டு. அவன் டார்க் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறாங்க பக்கத்தில். இந்த பியூஷா அவன். ஏண்டா நான் தானடா அடிச்சுருந்தேன், நீ ஏன்டா வந்து அடிச்ச? ஷிட், சும்மா எப்போ பார்த்தாலும் நம்ம அடிச்சிட்டு இருக்கணும், போட்டு அடிச்சிடலாம் காய்ஸ். ஸோ வாங்க, இப்போ நம்ம இவனை போட்டு அடிச்சிடலாம். இவன் நம்ம ஒரே ஒருத்தரை மட்டும் அடிச்சிட்டா நம்ம குஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு குஸ்ட் அன்லாக் ஆகிடுச்சு. லெவல் இப்போ எனக்கு எத்தனைப்பா? 18. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன, கொரில்லாவா? ஓகே, இப்போ கொரில்லாவுக்கு வந்து 15. கொரில்லா கிங்கு முடிச்சுட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் காய்ஸ். இருந்து கொரில்லா கிங்க்கு 20 போதுமா? ஓகே, இப்போ வந்து கொரில்லா உங்களுக்கு வந்து இப்போது இந்த கொரில்லா கிங்கை வந்து ஈஸியாக அடிக்கணும்னா
அதுக்கு நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், அதை பற்றி நான் ஃபாலோ பண்ணுவேன் இன்னைக்கு. ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து கொரில்லாஸ் கிட்ட போகலாம். டிஃபீட் கொரில்லாஸ். கொரில்லா தம்பி, அண்ணன் வாழைப்பழம் எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் ஆக்காமிங்க. கொஞ்சம் ஆக்காமிங்க காய்ஸ். அதே மாதிரி வந்து எனக்கு பிடிச்ச ஒரு சப்ஸ்கிரைபர், என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து என் பேச்சை கேட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி கேம் விளையாடி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் இவங்க தான். மை ஃபஸ்ட்டு கமெண்டர் அது வந்து இவங்க தான் நினைக்கிறேன். அவங்க பேர் கூட ஒரே நிமிஷம் கைஸ் இல்லைங்க, அவங்க பேர் சொல்கிறேன். இவனை முடிச்சுட்டு அவங்க பேர் சொல்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. வந்து இப்போ நம்ம இங்கே வந்துப்போம். ஓகே, அவங்க பேர் வந்து பென் ட்ரோவர், அதான் அவங்களுடைய பேர். அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி பிளாக் ஃப்ரூட்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். இது பார்த்தீங்களா, ஃப்ரூட்டெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருக்கான். ஆமாம், ஆனால் ஃப்ரூட்டு கூட யூஸ் பண்ணல. ப்ளீஸ் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டே அப்போ கேட்டிருப்பான் போல். நம்ம தான் அடித்தோம் இப்போது. டே ஒரு நிமிஷம் தாடா, டே தாடா. அட போடா. யார் இவன்? கேமரா தெரியல, சும்மா வச்சுருப்பான் போல் பேரை. அட போடா டே. இவன் யாரா? நான் அடிக்கிற இடத்துலேயே வந்து அடிச்சுட்டு இருக்கான். லூஸ் பையன்ல சும்மா. ஸோ வாங்க இப்போ நம்ம அடிக்கலாம். நம்ம இன்னும் வந்து 7 பேர் அடிக்கணும் காய்ஸ். 7 பேர் இல்லை, இவனை முடிச்சுட்டு இவனை சேர்க்காமல் 7 பேர் முடிக்கணும். வாங்க நம்ம இப்போ முடிப்போம். 7 பேர் இல்லை காய்ஸ், ஆமாம் 7 பேர் தான் முடிக்கணும். சாரி 7 பேரா? 6 பேர் முடிக்கணும். 6 இல்லை 5 பேர் முடிக்கணும் இன்னும். டே நான் என்னடா அடிச்சுட்டு இருக்கேன் அவனை. இந்த ஆடை வச்சு கூட இருங்க கைஸ், இவன் அடிப்பான்ல, நம்ம அடிச்சிக்கலாம். இந்த வச்சுக்கோ, இந்த வாங்கிக்கோ. அப்பாடி நம்ம தான் ஹெச்சோம். அதுக்குள்ளே குஸ்ட்டு கம்ப்ளீட் ஆச்சா? நெக்ஸ்ட்டு குஸ்ட்டா? நம்ம லெவல் 20க்கே வந்துட்டோம். பரவாயில்ல, இந்த குஸ்ட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாஸ் அடிக்க நான் ஒரு ட்ரிக்கு சொன்னேன்ல, அது இந்த வீடியோவில் நம்ம பண்ணி காமிச்சிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிக்கலாம். எவ்வளோ நிமிஷம் போயிருக்கு? ஓகே இப்போ இன்னும் 2 பேர் அடிக்கணும். 2 பேர் இல்லை 3 பேர் அடிக்கணும். ஏண்டா டேய், நான் அடிக்கிற இடத்துலையே வந்து தான் நீ அடிப்பியாடா? உனக்கு வேறு இடமே இல்லையாடா? காய்ஸ், ஆனால் இவன் இருக்கானே, யார் சாமி இவன்? எங்கே இருந்துடா வந்தான் இவன்? எப்பா உசுரை வாங்குறான்டா இவன். காய்ஸ், இவனை பார்த்தீங்கன்னா வந்து இவனை ரிப்போர்ட் பண்ணி விட்ருங்க காய்ஸ். இந்த மித்து சாரியா? சாரி கேட்டான் பயப்புல, அதனால எல்லாம் பண்ணாதீங்க. இட்ஸ் ஓகே ப்ரோ, ஐ ஆம் ரெக்கார்டிங் அப்படின்னு போடலாம். அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இட்ஸ் ஓகே ப்ரோ, ஐ ஆம் ரெக்கார்டிங் அப்படின்னு போட்டுக்கிட்டுருக்கேன். ஓகே, சாரி ஃபார் கில்லிங். ஓகே, இன்னும் இப்போ நம்ம வந்து 2 பேர் அடிக்கணும். வாங்க அடிச்சிருவோம். இந்தாடா வாங்கிக்கோடா ரே. இருங்க, அவங்ககிட்ட போய் சப்ஸ்கிரைப் மை சேனல்னு சொல்லலாமா? வெயிட் பண்ணுங்கள், நாங்கள்லாம் ஃபன் பண்ணுவோம். ஃபன் எங்கே அவன்? இருங்க, முதல்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். இருங்க, இவன்கிட்ட போய் சப்ஸ்கிரைப் மை சேனல்னு சொல்லலாமா? ப்ரோ எஸ்யூபி சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்னு போட்டிருக்கோம். அவன் என்ன பண்ணலான்னு பார்க்குறான். எங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாமா அவனுக்கு? என்ன எழுதியிருக்கான் தெரியல. கேமரு
ஓகே, இவனுக்கு நம்ம இப்போ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். இப்போ கொடுத்தாச்சு. அக்செப்ட் பண்ணானா தெரியல, நான் ஏதோ எழுதி போட்டுட்ருக்கான். மிட் ஜோன் ப்ளீஸ் கிவ் மீ ஃப்ரூட், ஐ வில் சப் யூ. டேய், நான் இங்கே இருக்கிறத பார்த்தாலே தெரியலையாடா. ஐ ஆம் எல்விஎஸ் 21 போட்டுடலாம். 24 பட் 21 போட்டுட்டேன். இருங்க. அடிக்காதடா டே 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 ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இருங்க. ரெக்கார்டிங்னு போடலாமா? ஐ ஆம் ரெக்கார்டிங் கேன் இல்லை வேணாம். இப்போ வாங்க நான் அந்த ட்ரிக்கு சொன்னேன்ல, அது எப்படி நான் சொல்கிறேன். முதல்ல வந்து இதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு 10,000 ஆகுது. சாரி, ஒரு 10 இல்லை தெரில, இருங்க நம்ம போய் பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம இப்போ வந்து அந்த பக்கத்தில் ஒரு டவுன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவுன் மிடில் டவுனுன்னு அது பேர். இப்போ நம்ம அங்கே போய் ஆகணும். போடா போடா சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. I am 64 but I do not have enough money to spin. ஓஹோ, சரிடா சரிடா. பாவம், அவங்ககிட்ட மணி இல்லையா போல். வாங்க இப்போ நம்ம மேலே போயிட்டு முதல்ல இங்கே நான் என்னன்னு இங்கே எதுக்கு நான் இப்போ வந்தேன்னா, இங்கே ஆக்சுவலி இங்கே இது ஃப்ரூட்டெல்லாம் ஸ்பான் ஆகும் கைஸ், தெரியுமா? எந்த இடத்து தெரியுமா? இங்கே தான் ஸ்பாலாம் ஸ்பான் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே லேடர் இருக்கும். இந்த லேடர் மேலே ஏறி ஜம்புக்கு சப்பாக்கு இதோ இந்த இது எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரூட் இங்கே தான் எங்கேயோ ஸ்பான் ஆகும். நீங்கள் என்ன தேடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரூட்டாவது இருக்கும். இப்போ வாங்க இந்த வெப்பன் டீலர்கிட்ட போகலாம். கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க. உன் மூஞ்சை பார்த்தா அந்த ஸ்குவிட் கேமில் தேனோஸ் வருவான்ல, அவன் ஃபேஸ் மாதிரி இல்லை. இங்கே நின்று தம்ப்ளைன் போட்டுடலாமா? வெயிட் பண்ணுங்கள். இங்கே நின்று தம்ப்ளைனுக்கு இதான் கரெக்டான இடமா இருக்கும். எப்படி ஸ்வைன் இது வச்சு வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம வந்து இவன்கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஸ்லிங் ஷாட்டு இவ்வளோ 5,000 கேட்குறான். நம்மக்கிட்ட 7,000 இருக்குது. இந்த மஸ்கட்டா அது வந்து 8,000 கேட்குறான். இது வந்து எவ்வளோ? ஸோ 10,000 கேட்குறான். இப்போ நம்ம ஸ்லிங் ஷாட் மட்டும் நம்ம ஒன்று வாங்கிக்கலாம். ஸ்லிங் ஷாட் இல்லாமல் கூட பண்ணலாம் இதை. ஆனால் பிகினர்ஸ் கொஞ்சம் தெரியாதுல்ல, அவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம நேராக நம்மளோட இடத்துக்கு போயிடலாம். ஹோம் செட் பாயிண்ட் கொடுத்தாலே போதும். ஐச்சிச்சோ, ஹோம் செட் பாயிண்ட் கொடுக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் தான் காய்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து இவனை போட்டு தள்ளி ஆகணும். போட்டால் கொஞ்சமாவது இது கிடைக்கும். ஒரு பேர் என்ன, இது லெவல் கிடைக்கும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஆனால் அவனை 2 நிமிஷத்தில் முடிக்க முடியுமா தெரில. இதுவே வந்து லெவல் 50 அவங்கெல்லாம் வந்து முடிச்சிருவாங்க. ஒரு 5 செகண்ட்ஸ்குள்ளேயே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இவனை போய் கிங் கொரிலா. ஓகே, வாங்க இப்போ போய் அந்த கொரிலாவை அடிக்க ஆரம்பிக்கலாம். எவ்வளோ தூரம்டா டே. இவனை பார்க்க வரத்துக்குள்ளே இந்த மாப்பிள்ளை வச்சுக்கோ, இந்த வாங்கிக்கோ. கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்காங்கல்ல, நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. இவனை இப்போ நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் டைம் ஆகும் கைஸ். இதுவே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு இது பாருங்களேன். ஸ்வைன் எப்படி பாருங்கள். அடி 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 பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா. ஓகே, இப்போ இவனை அப்படி அடிச்சுட்டு இப்படி தொட்டு இப்படி வந்துடலாம். பாருங்க, அங்கே பவர் போட்டுட்டு இருப்பாங்க கிட்ட வந்த உடனே. இப்போ இது மேலே ஏறி கொஞ்சம் மேலே ஹெல்த்து கொஞ்சம் நிறைய ஆகிற வரைக்கும் இவனை போட்டு தமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் கைஸ். மாப்பிள்ளை இந்தாடா தேனியில் இருந்து. வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியில் இருந்து சும்மா சொன்னேன். இந்தா வச்சுக்கோ. அச்சோ, தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டோம் கைஸ். என்னடா தண்ணியிலேருந்து வரியா? இது உனக்கெல்லாம் கொஞ்சம் ஷாக் கொடுத்தாதான் மேட்ரு.
ஷார்ட் கொடுத்துட்டேன். இப்போ உனக்கு எவ்வளோ ஹெல்த் இருக்குது ஐயா? கொஞ்சம் காமிங்க சார். கிங் கொரில்லா சார் கொஞ்சம் காமிங்க சார். சார் ஒரு இடத்துல நில்லுங்களா சார். ஏன் சார் முன்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? இல்லைனா உங்களுக்கு இந்த ஷார்ட்டை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் சார். அட போங்க சார், நீ எப்போ பார்த்தாலும் பவர் போட்டு ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பவரெல்லாம் எங்ககிட்ட செல்லுபடி ஆகாது சார். ஏன்னா நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூடா எனக்கு முடிச்சு தந்ததுக்கு. ஆனால் இப்போ நான் பண்ணி காமிக்கணும், பட் இவனே முடிச்சிட்டான். இப்போ வந்து நம்மக்கிட்ட இது பவுண்டி கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்குது. இருங்க, நான் இப்போ என்கிட்ட எவ்வளோ பவுண்டி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். லெவல் பார்த்தீங்களா 29 வந்துருச்சு. 30 எத்தோம்னா நெக்ஸ்ட் ஐலாண்ட் போயிடலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போது லீடர் போர்டில் வந்து எங்கே பாருங்கள், எங்கள் மிக்ஸோன் கேமிங் பவுண்டி பார்த்தீங்களா இப்போ தான் வந்தோம். அதுக்குள்ளே கொஞ்சம் ஏறிடுச்சு. 1400 அது வரைக்கும் ஏறிடுச்சு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். நான் பண்ணி காமிச்சேன். பட் வந்து நான் கில் பண்ணுறதுக்குள்ளே அவன் வந்து கில் பண்ணிட்டான். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்லிங் ஷாட் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த ட்ரிக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் போட்டு நீங்கள் அவனை வந்து கொஞ்ச நேரம் ஹெல்த்து நிறையா ஆகிற வரைக்கும் அடிச்சுட்டு மறுபடியும் போயிட்டு அவனை காம்பேட்டை வச்சு அடிங்க. உங்களுக்கு ஹெல்த்து கம்மியாகிடுச்சுன்னா ஸ்லிங் ஷாட்டை வச்சு அடிங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சிக்கலாம். கேன் யூ கிவ் மீ ஃப்ரூட்? நான் எத்தனை வாட்டிடா சொல்கிறது? பேசாமல் பண்ணலாம் கைஸ். நம்ம இன்னொரு வாட்டி போயிட்டு அவனை அடிக்கலாம். கிங் கொரில்லாவை அவனை அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வில்லேஜுக்கு போயிட்டு இந்த கேமை நம்ம இதோடு முடிச்சிக்கலாம். கேமை முடிச்சிக்கலாம். அப்புறமா என்னடா ஒன்றுமாடா நீ ஸ்பான் ஆகல? அரே பையா, எப்போ பையா நீ ஸ்பான் ஆவ? அவன் ஸ்பான் ஆன உடனே நான் உங்களுக்கு இப்போது ரெக்கார்ட் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், அவன் வந்து ஸ்பான் ஆகிட்டான். இப்போ வாங்க நம்ம மறுபடியும் அவனை அடிக்கலாம். இந்தா செல்லம் வச்சுக்கோ. செல்லம் எப்படி இருக்க செல்லம்? இந்தா வச்சுக்கோ செல்லம். உன்னை கொஞ்சம் நேரம் இதில் அடிக்கிறேன். போர் அடிக்குதுப்பா. இந்த மிக்ஸோனுக்கு போர் அடிக்குது. அதனால கொஞ்ச நேரம் வந்து உங்களை வச்சு சொல்லலாம்னு இருக்கேன். அதனால் என் சப்ஸ்கிரைபர் நீ எவ்வளோ நேரம் போயிட்டு கொள்ளிருப்பேன். எத்தனை வாட்டி நீ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து போட்டு சாவடிச்சிருப்பேன். இப்போ நான் ஒரு கில்லு கூட நான் வந்து ஒரு வாட்டி கூட சாவாமல் ஒன்று சாவடிச்சு காமிக்கிறேன்டா. இந்தா வச்சுக்கோ. மண்டையில் அடிக்கிறேன் பாருங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் அவன் எத்தனை வாட்டி உங்களை அடிச்சிருப்பான். இப்போ பாருங்கள், உங்களுக்காக நான் அவன் மண்டையில் அடிக்கிறேன் பாருங்கள். இப்போ வாங்க கொஞ்ச நேரம் அவனுக்கு டிஷும் பண்ணி காமிக்கலாம். நீ அங்கே நின்று பண்ணுறடா. நான் இங்கே இருக்கேன்டா மாப்பிள்ளை. வணக்கம்டா மாப்பிள்ளை. நான் இங்கே இருக்கேன் ப்ரோ. நான் இங்கே இருக்கேன் ப்ரோ. கிட்ட கூட வருவேன் ப்ரோ. முடிஞ்சால் என் கிட்ட வந்து பாரு ப்ரோ. இப்போ பாரு ப்ரோ உன்னை எப்படி அடிக்க போகிறேன்ட்டு. இந்தா வச்சுக்கோ. நீ அங்கே நின்று பவரை போடுறாடா. உன் பவரெல்லாம் வேஸ்ட்ரா. அது மட்டும் உனக்கு தெரியாமல் போயிடுச்சுடா. அச்சோ, ஹெல்த் கம்மியாக போச்சுட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இருங்க, நம்ம ஹெல்த்து கம்மியாகிற வரைக்கும் இதுவாகிற வரைக்கும் நம்ம இதை வச்சு அடிக்கலாம். ஜிங்கிச்சுக்கான். அங்கே 2 பேரும் அவனை போட்டு குழந்தை கட்டின்னு இருக்காங்க. ஏண்டா நான் அடிக்கும் போது தான் நீ வருவியாடா? எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான்டா பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள். இருங்க, லாஸ்ட் அடி நம்ம வச்சு முடிச்சுருவோம். என் சப்ஸ்கிரைபர் வச்சுல முடிச்சிட்டேன் கைஸ். எப்படி முடிச்சோம்ல பார்த்தீங்களா? இப்போ நம்மக்கிட்ட வந்து நெக்ஸ்ட்டு அன்லாக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வில்லேஜு. இப்போ வந்து நமக்கு லெவல் வந்து 31. காசு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்களா? இவன் ஐஸ் ஃப்ரூட் வச்சுருக்கானா? இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட இப்போது நிறைய இது இருக்குது. இதை வந்து நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம்? இதை வந்து முதல்ல ஒரு நிமிஷம் இருங்க. 1 2 3 ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கொடுத்தோன்னா டபுளாக போகும். இந்த ப்ளீஸு என்ன சொன்னா இப்போ? ப்ளீஸ் ஃப்ரூட்டா? இருங்க, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 1. இப்போது 19. இப்போது இதுக்கும் 19. 21. இதுக்கு வந்து 23. இருங்க, நான் எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டு நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், நான் வந்து பிளாக் ஃப்ரூட்டுக்கு 33யும் அப்புறமா டிஃபென்ஸ்க்கு 31, நெக்ஸ்ட்டு வந்து மெல்லிக்கு 29 கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஐலாண்ட் போவோம். ஐலாண்ட் போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு நம்ம முடிச்சுப்போம். எங்கடா இருக்குது?
போட்டு இது காணும்? ஓகே வாங்க நம்ம அங்கே போய் செக் பண்ணி கொடுத்துட்டு முடிச்சிட்டோம். டேய் நீ இப்போ எனக்கு லக்ஸரி போட்டால் அவனுக்கு கொடுறா, என்கிட்ட நிறைய காசு இருக்கு. இந்த லக்ஸரி போட்டு லக்ஸரி போட்டு இந்த ட்ராக்கு எங்கடா? என்னோட நெக்ஸ்ட்டு அடிக்க போகிற இடம் எதுனா பைரட் வில்லேஜ். இப்போ வாங்க நம்ம அங்கே போகலாம். எல்லாரையும் போட்டு கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு எத்தனை லைக்ஸு? சரி, இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 20 லைக்ஸ், 25 லைக்ஸ் வந்துருச்சுன்னா நான் பார்ட் 2 போடுறேன். பிளாக் ஃப்ரூட் பார்ட் 2 கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் லைக் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே வந்தாச்சு பைரட் வில்லேஜுக்கு. இந்த ஜம்பை போடு. இப்போ நான் எங்கடா இருக்கேன்? அச்சாச்சோ எப்படி வந்தோம்ல பார்த்தீங்களா காய்ஸ்? இப்போ வந்து போயிட்டு செக் பாயிண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே ஹோம் செக் பாயிண்ட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்வாடே வாங்கினதில்லை, பட் இப்போ வந்து நம்ம இப்போ வாங்கணும். என்ன ஸ்வாட் நம்ம வாங்கணும்னா, உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் வந்து நிறைய பேர் டபுள்ஸ் கட்டானா நல்லாயிருக்கும், டபுள் கட்டானான்னு வாங்கிடுவீங்க. பட் வந்து அயன் மேஸ் வாங்குங்க. ஏன்னா வந்து அது வந்து நீங்கள் அடிக்க அது ரொம்ப தூரம் போகும். ஸோ வந்து உங்களுக்கு எழுத்து டக்குன்னு இதுவாக ரெக்கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்க்கில் நம்ம அதுதான் வாங்க போகிறோம். ஓகே இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி இந்த வீடியோ இப்போ நம்ம இன்றைக்கி முடிச்சிக்கலாம். எல்லாருக்கும் ஒரு பாய். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். பாய் காய்ஸ்.